Hello students, today we are going to learn spoken English through an important world news. This news is about the conflict between United States and Iran in the Strait of Hormuz. Let's understand this news line by line. நான் எப்போதுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவேன், நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங். இதில் நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று, இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம், இங்கிலீஷோட நாலேஜ் டெவலப் ஆகும். இன்னொன்று, வேர்ல்டு நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் என்ன நடக்குது, யார் யார் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு பாலிட்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரை தயவுசெய்து படிங்க. அண்ட் நியூஸ் பேப்பரில் சினிமா செய்தியெலாம் படிக்காதீங்க. வேர்ல்டு நியூஸும் எக்கனாமிக் டைம்ஸும் படிங்க, பிஸ்னஸ் நியூஸ் படிங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த நியூஸ் மூலியமாக நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸையும் தெரிஞ்சுக்கலாம், அதே சமயம் ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கலாம். வாங்க பார்க்கலாம். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் லைன். The US President Donald Trump has announced a blockade in the Strait of Hormuz. This means the US President has decided to stop ships from moving in an important sea route. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ரொம்ப குறுகிய இடம் தான், ஷிப்பு போகிறதுக்கான வழி ஒரு சீக்கு நடுப்புற இருக்குது இல்லையா? அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான கடல் பாதையில் கப்பல்கள் செல்ல தடை விதித்துள்ளார். யார் விட்ட இடத்துல யார் தடை விதிக்கிறதுனே புரியல. ஓகே, நம்ம லெசனுக்கு வருவோம். பிளாக்கேட் அப்படின்னா ஸ்டாப்பிங் மூமெண்ட், தடுத்தல். ஸ்ட்ரைட் அப்படின்னா நேரோ சீ பாத், கடல் சுருங்கிய பாதை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாரு? He said the US Navy will stop all ships entering or leaving the region. This means the US military in the sea will control all ship movements. அதாவது கடற்படை எல்லா கப்பலையும் கட்டுப்படுத்தும். அந்த இடத்துல இருக்க எல்லா கப்பலையுமே எது கட்டுப்படுத்தும்? யூஎஸ் நேவி. நேவினா சி மிலிட்ரி, கடற்படை. ரீஜன்னா ஏரியா, பகுதி, உங்களுக்கு தெரியும். அடுத்தது மூணாவது லைனில் என்ன சொல்கிறாரு? This area carries nearly 20% of the world's oil supply. This means a large amount of oil is transported through this route. உலகத்தில் இருக்கிற ஆயில் சப்ளையில் 20%, அதாவது 20% எண்ணெய் இது வழியாக தான் உலகம் ஃபுல்லாக போகுது. சப்ளைனா அவைலபிள் அமௌண்ட், வளங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லைன். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் ஈரான்ஸ் எக்கனாமிக் பவர். இதான் இன்றைக்கி நான் படித்ததில் ரொம்ப பயங்கரமான லைன். திஸ் மீன்ஸ் த யூஎஸ் வாண்ட்ஸ் டு வீக்கன் ஈரான் ஃபினான்ஷியலி. ஒருத்தனை எப்படி பலவீனமாக ஆக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காக்காரன்ட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கானா என்ன? நம்ம யூஎஸ்ட்ட தான். அதாவது அமெரிக்கா ஈரானின் பொருளாதார சக்தியை குறைக்க விரும்புகிறது. எக்கனாமிக்னா பொருளாதார, பவர்னா ஸ்ட்ரென்த், அதிகாரம். நெக்ஸ்ட் லைனில் ட்ரம்ப் said the US is ready to finish Iran at the appropriate moment. This means the US is prepared to take strong action at the right time. சரியான நேரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஹிந்துவில் இது வந்திருக்கு. அப்ரோப்ரியேட், கரெக்ட் டைம், சரியான நேரம். ஹீ பிளேம்டு, ஹீனா யார்? ட்ரம்ப். பிளேம்டு ஈரான்ஸ் நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் பீஸ் டாக்ஸ். பேச்சுவார்த்தை நடந்ததில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அது காரணம் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். திஸ் மீன்ஸ் ஈரான்ஸ் நியூக்ளியர் பிளான்ஸ் காஸ்ட் த டாக் டு ஃபெயில். அதாவது ஈரானின் அணுத்திட்டம் காரணமாக பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததாம். நியூக்ளியர்னால் தெரியும் உங்களுக்கு, அட்டாமிக் ரிலேட்டட், அணு. ஆம்பிஷன்னா ஸ்ட்ராங் டிசையர், குறிக்கோள். நெக்ஸ்ட்டு, த யூஎஸ் வாண்ட் சைனா நாட் டு சப்போர்ட் ஈரான் மிலிட்டரிலி. திஸ் மீன்ஸ் சைனா ஷுட் நாட் ஹெல்ப் ஈரான் வித் மிலிட்ரி சப்போர்ட். ஈரானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, முக்கியமாக சைனா சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. உதவி செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரித்து சொல்கிறாப்புல. வாண்ட் அப்படின்னா கேவ் வார்னிங், எச்சரித்தது.
மிலிட்டரிலி அப்படின்னா யூஸிங் ஆர்மி, இராணுவ ரீதியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் சைனா சப்போர்ட்ஸ் ஈரான், த யூஎஸ் will impose a 50% tariff. This means the US will put heavy tax on Chinese goods. அதாவது சீன பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இஃப் சப்போர்ட் பண்ணால், ஒருவேளை சப்போர்ட் பண்ணால். டேரிஃப்னா இம்போர்ட் டேக்ஸ், இறக்குமதி வரி. இம்போஸ், ஃபோர்ஸ் அப்ளை. அதாவது இம்போஸ் அப்படின்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அடுத்த லைனில், ஈரான் ஹேஸ் ரிஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் இன் த ஸ்ட்ரைட் ஃபார் வீக்ஸ். திஸ் மீன்ஸ் ஈரான் ஹேஸ் ஆல்ரெடி லிமிட்டட் ஷிப் மூமெண்ட். ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்குது ஈரான். அதாவது ஈரான் ஏற்கனவே கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி உள்ளது. யூஎஸ் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், பட் யார் கட்டுப்பாட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் எல்லா கப்பலுமே இருக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிற போக்குவரத்து. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட், கட்டுப்படுத்தப்பட்ட. நெக்ஸ்ட் லைன், த சிச்சுவேஷன் பிகேம் டென்ஸ் ஆஃப்டர் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பை த யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். திஸ் மீன்ஸ் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். அதாவது தாக்குதலால் நிலைமை பதற்றமாகியது. டென்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல், பதற்றமான. ஏர் ஸ்ட்ரைக்னா அட்டாக் ஃப்ரம் ஏர், மேலேருந்து குண்டு போடுறது, விமான தாக்குதல். யார் யாரும் பண்ணுறா? யூஎஸும் இஸ்ரேலும். நெக்ஸ்ட்டு, ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் வார்ன்ட் ஆஃப் சீரியஸ் ஆக்ஷன். திஸ் மீன்ஸ் ஈரான்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் கேவ் அ ஸ்ட்ராங் வார்னிங். ஈரானின் படை கடுமையான எச்சரிக்கை விடுத்தது. ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அப்படின்னா ஈரானோட ஆர்மி, ஈரான் படை அப்படி தான் சொல்லுவாங்க. சீரியஸ்னா ஸ்ட்ராங், கடுமையான அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் லைனில், தே செட் எனி மிலிட்ரி ஷிப் வில் பி டெல்ட் வித் சிவியர்லி. திஸ் மீன்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஈரான் சொல்கிறாங்க. இங்கே தேங்கிறது ஈரானை குறிக்குது. அதாவது கடுமையாக எதிர்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவியர்லினா கடுமையான, ஸ்ட்ரிக்ட்லி. த யூஎஸ் நேவி சென்ட் வார்ஷிப்ஸ் டு கிளியர் மைன்ஸ். திஸ் மீன்ஸ் மிலிட்ரி ஷிப்ஸ் ரிமூவ் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். மைன்ஸ் அப்படின்னா இந்த கடலுக்கு அடியில் வைக்கக்கூடிய குண்டுகள், கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அண்டர் வாட்டரில் வச்சுருப்பாங்க. அந்த வெடிகுண்டெல்லாம் அகற்றுறதுக்கு போர்க்கப்பலை அனுப்பப்பட்டது. யூஎஸ் நேவி வந்து அனுப்பியிருக்கு, வார்ஷிப்ஸ்லாம் அனுப்பியிருக்கு. எதுக்காக? அந்த மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக. வார்ஷிப்னா மிலிட்ரி ஷிப், போர்க்கப்பல். மைன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ், வெடிகுண்டு. நெக்ஸ்ட்டு, ஈரான் said only civilian ships will be allowed under conditions. This means only non-military ships can pass with rules. Civilian அப்படின்னா non-military, பொதுமக்கள். கண்டிஷன்னா ரூல், நிபந்தனை. பொதுமக்கள் கப்பல் மட்டும் நிபந்தனையுடன் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, the US is trying to control the Strait of Hormuz to weaken Iran. அமெரிக்கா ஹார்மோஸ் கடல் சுரங்கத்தை கட்டுப்படுத்தி ஈரானை பலவீனப்படுத்த முயல்கிறது. ஈரான் இஸ் அப்போசிங் ஸ்ட்ராங்லி அண்ட் வார்னிங் மிலிட்ரி ஆக்ஷன். ஈரான் அதற்கு கடுமையாக எதிர்த்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. திஸ் கான்ஃப்ளிக்ட் மே அஃபெக்ட் குளோபல் ஆயில் சப்ளை அண்ட் இன்க்ரீஸ் டென்ஷன் வேர்ல்டு வைட். இது உலக எண்ணெய் விநியோகத்தையும் அமைதியையும் பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இந்த நியூஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது, இது மூலியமாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த நியூஸை வச்சுக்கிட்டு. எப்படின்னு பார்க்கலாமா? த யூஎஸ் ஹேஸ் அனௌன்ஸ்ட் அ பிளாக்கேட். அமெரிக்கா தடை அறிவித்துள்ளது அப்படின்னு மீனிங். ஈரான் ஹேஸ் வார்ன்ட் ஸ்ட்ராங்லி. ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. த சிச்சுவேஷன் இஸ் பிகமிங் டென்ஸ். நிலைமை பதற்றமாகிறது. திஸ் மே அஃபெக்ட் ஆயில் சப்ளை. இது எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கலாம். மே அஃபெக்ட். மெனி கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்டு. பல நாடுகள் இதில் உள்ளன. த யூஎஸ் நேவி இஸ் ஆக்டிவ் நவ். அமெரிக்க கடற்படை செயல்படுகிறது. ஈரான் இஸ் கண்ட்ரோலிங் த ரீஜன். ஈரான் பகுதியை கட்டுப்படுத்துகிறது. சைனா ஹேஸ் பீன் வார்ன்ட். சீனா எச்சரிக்கப்பட்டுள்ளது. யார்?
வார்ன் பண்ணது? யுஎஸ் தான். திஸ் இஸ் அ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட். இது ஒரு கடுமையான மோதல். த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் திஸ் சிச்சுவேஷன். உலகம் இதை கவனித்து வருகிறது. புரிஞ்சுதா? இதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சு, உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த சீரீஸ் போடலான் இருக்கேன். இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ் உங்களுக்காக சூப்பர் நியூஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இதை ரொம்ப நான் மனசுக்கு பிடிச்சி பண்ணுவேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.